நாகன் அத்தியாயம் 1. நான் உங்கள் தேன்மொழி சுராமிகா. இரவு நேரம் 11:30 மணி இருக்கும். சென்னை ஈசிஆர் ரோடு. மழை பெய்து கொண்டிருக்கிறது. சாரல் மழை அடிக்கிறது. ஈசிஆர் ரோட்டில் இருக்கும் ஒரு பிரபலமான கிளப்புக்குள் நாகன் நுழைகிறான். அவனுக்கு பின்னால் கஸ்டமர் ஆபீசர் அர்ஜுனும் அவனுக்கு பின்னால் ரவி எஸ்ஏயும் நுழைகிறார்கள். பயப்படாதீங்க, ரைடு கிடையாது. மூவரும் குடிச்சிட்டு ஆடுறதுக்காக உள்ளே வந்திருக்காங்க. நாகன் உள்ளே நுழைந்ததும் முதல்ல சுத்தி பார்த்தான். ஸ்லிம் ட்ரெஸ்ல பாம்பு மாதிரி மெலிஞ்சு ஒருத்தி அழகா ஆடிட்டு இருந்தா. அதை பார்த்ததுமே அவனுக்கு போதை ஏறின மாதிரி இருந்துச்சு. அவ காலில் போட்டிருந்த ஹீல்ஸ் அவளை விட உயரமா இருக்கிற மாதிரி ஆட முடியாம ஆடிட்டு இருந்தா. நம்ம ஹீரோ நாகன் பிளாக் கலர் ஷர்ட் உடம்போடு ஒட்டின மாதிரி மேல 2 பட்டனை கழட்டி விட்டுட்டு பேக்கெட்குள்ள கையை விட்டுட்டு கெத்தா உள்ள வந்தான். அதுக்கு முன்னாடி ரவி ஒயிட் கலர் ஷர்ட்ல உள்ள வந்தான். அங்க இருந்த பாரை பார்த்ததுமே ரவிக்கு ஆட்டம் வந்துருச்சு. அர்ஜுனும் அப்படிதான். டே மச்சான், சூப்பர்டா, இன்னைக்கு எல்லா புலிக்குட்டிகளும் அழகா இருக்குதுங்கடா நாகன் சொல்ல, சிங்கம் சிங்கம் இங்க இருக்கும்போது புலி அங்க தனியா இருக்கு, வேட்டையை ஆரம்பிக்கலாமா என்று சொல்லிவிட்டு மூவரும் உள்ளே போனார்கள். கையில உயர்தர மது பாட்டில்கள் இருந்தது. அதை கிளாஸில் ஊத்தி ஸ்டைலாக குடித்து கொண்டிருந்தார்கள். டிஜே ஒரு குத்துப்பாட்டை போட எல்லோரும் ஆட ஆரம்பித்தார்கள். அர்ஜுன் படையெடுத்து ஆடினான். நாகன் டிஜே கிட்ட போய் காதுல ஏதோ சொன்னான். அவனும் சரி என்று தலையாட்டினான். கிளப் ஃபுல்லா பல வண்ண மின்விளக்குகள் மின்னிட்டு இருந்துச்சு. நாகனிய அந்த பொண்ணு பார்த்துட்டு இருந்தா. தள்ளாடி அவன் பக்கத்துல வந்தா. ஹேய், கொஞ்சம் டான்ஸ் ஆடலாமா? கம், டான்ஸ் ஆடுவோம் என்று கையை ஆட்ட அவனும் அவள் இடுப்பை பிடித்து ஆட ஆரம்பித்தார். திடீரென்று டிஜே வாசுகியோட ட்ரெண்டிங் நியூ சாங்கை போட நாகன் அந்த பெண்ணை விட்டு தனியாக ஆட ஆரம்பித்தான். உடம்புல எலும்பே இல்லாத மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு ஆட எல்லோரும் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அர்ஜுன் பக்கத்துல வந்து, டே மச்சான், இந்த டான்ஸ் நீ எங்கட கத்துக்கிட்ட? ரவி உடனே, எங்க கத்திருப்பான், பெரிய காட்டுக்குள்ள சிங்கத்தோட ஆடி பார்த்திருப்பான், இது என்ன வகையான டான்ஸ்டா என்று கேட்க, நாகன் அவர்களை பார்க்காமல், எங்க ஃபேமிலி டான்ஸ் மச்சான், புது ட்ரெண்டிங் நாகன் டான்ஸ் என்று தலையை ஆட்டி ஆட்டி சொன்னான். அந்த பொண்ணு அவன் பக்கத்தில் நெருங்கி அவன் கண்ணை பார்த்தாள். ஏய் மிஸ்டர், உன்னோட கண் என்ன கோல்டன் கலர்ல ஏதோ கவர்ச்சியா இருக்கு, என்னை பிடிச்சி இழுக்குது. எனக்கு அந்த கண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எனக்கு வேணும். ஒன் டே என் கூட ஸ்பெண்ட் பண்ணுவியா என்று கேட்க, என் கண்ணுல லென்ஸ் போட்டிருக்கேன், சும்மா ஸ்டைலுக்காக. ஒன் டே ஓகே தான், ஆனா எனக்கு அதுக்கு மேல தோணுச்சுன்னா மட்டும்தான் உன்கிட்ட வருவேன், தொந்தரவு பண்ணக்கூடாது என்று அவன் சொல்ல, அந்த பொண்ணும் தலையாட்ட 2 பேரும் காருக்கு போனாங்க. டே மச்சான், குட் நைட், நாளைக்கு பார்ப்போம், இன்னைக்கு நைட் நல்லா என்ஜாய் பண்ணுடா என்று ரவியும் அர்ஜுனும் சொல்லி அனுப்ப, அர்ஜுன் அவங்க போகும்போது, சிங்கம் ஒண்ணு காட்டுக்குள்ள புகுந்து புள்ளைய வேட்டையாட போகுது ஆட போகுது என்று பாட, திரும்பின நாகன் சிரிச்சுக்கிட்டே அவளை கூட்டிக் கொண்டு போனான். கார் வேகமாக ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு நுழைந்தது. அவளை ரூமுக்கு கூட்டி கொண்டு போனவன் ரூமுக்குள்ளே போன அடுத்த நிமிஷமே அவனோட துணியை கலட்ட, அதுக்கு முன்னாடி அவள் துணியை கிழித்து எறிந்தான். அவனுக்கு முறுக்கேறியது. குடிச்ச போதை பத்தல. அதனால இன்னைக்கு முதல் முறையா ஒரு பெண்ணை போதைக்காக தன்கிட்ட இழுத்தான். அவகிட்ட அந்த போதையை தீர்க்கிற மருந்து இருக்கான்னு தேடினான். அவன் தேட தேட அவன் உடம்பில் ஒரு பகுதி செதிலாக மாற ஆரம்பித்தது. பச்சை கலர்ல உடம்பு மாற ஆரம்பித்தது. எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அவனோட போதை தீரல. அடங்க மாட்டேங்குது என்று தலையில் அடிச்சுக்கிட்டவன் பட்டென்று எழுந்து, உன்னோட ஆசை அடங்கிருச்சு, ஆனா என்னோட ஆசை அடங்கல என்று கத்தினான். அவள் பயந்து போய் எழுந்து உட்கார்ந்தாள். ஹே மிஸ்டர், நீ திருப்தி ஆனதுனாலதானே உனக்கு ஃப்ளூயிட் வெளியே வந்துச்சு, அப்புறம் என்ன இன்னுமா நான் எப்படி என்று அவள் கேட்க, அங்கு இருந்த பூஜாடியை எடுத்து உடைத்து விட்டு வெளியே நடக்க ஆரம்பித்தான். கோபப்பட அவன் உடம்பு பச்சை கலராக மாறியது. அதை மறைத்தபடி காரில் ஏறி வீட்டுக்கு வந்து காலிங் பெல் அடித்தான். கார் வந்த வேகத்திலேயே மல்லிகாவுக்கு தெரிந்து விட்டது தன் மகன்தான் வந்திருக்கிறான். கதவை திறந்தாள். ஹாய் மம்மி, ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் படுத்துக்கிறேன் என்று அவன் மேலே போக பார்க்க அவன் கழுத்து பச்சையாக இருந்தது. அதை பார்த்து விட்டாள் மல்லிகா.
அவனை பிடித்து இழுத்து காலரை தூக்கி பார்த்தாள். அந்த இடம் ஃபுல்லா பச்சை செதிலாக இருந்தது. அவள் பயந்து நடுங்கினாள். நாகன், நீ எங்க போயிட்டு வந்த? உண்மையை சொல்லு, எனக்கு பயமா இருக்கு. நீ கடைசியா என்ன பண்ணிட்டு வந்த? யார் கூட இருந்த? ஒரு பொண்ணு கூடவா இருந்த? மல்லிகா கேட்டது அவனுக்கு ஒரு மாதிரி இருந்தது. அம்மா, என்ன பேசுறீங்க? மகன்கிட்ட என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க. அவனை அறைந்தாள் மல்லிகா. உனக்கு நான் எத்தனை நாள் சொல்லியிருப்பேன், நானே கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் நீ ஒரு பொண்ணு தொடக்கூடாதுன்னு சொல்லி இருந்தனா இல்லையா? அதுக்கு முன்னாடி எதுக்கட அவசரப்பட்ட? உனக்கு தெரியாது உனக்கு இருக்கிற ஆபத்து. என்னமா பேசுறீங்க? ஒரு ஆபத்தும் இல்ல, நீங்க போய் முதல்ல படுங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு என்று சொல்லிவிட்டு மேலே போய் படுத்து விட்டான். மல்லிகாவும் மேலே வந்து அவன் தூங்குவதை பார்த்தாள். வந்து அவன் தலையை தடவி கொடுக்க கொஞ்ச நேரத்தில் அவன் உடம்புல இருந்த பச்சை கலர் எல்லாம் மாறி நார்மல் ஆனது. அதுக்கப்புறம் தான் மல்லிகா போய் படுத்தாள். படுக்கிறதுக்கு முன்னாடி பூஜை அறையில் இருக்கிற நாகர் சிலையை பார்த்து, என்ன தப்பு நடந்திருந்தாலும் என் மகனை காப்பாத்துங்க, அவனுக்காக தான் நான் உயிர் வாழ்றேன், என் குடும்பம் அத்தனையும் நான் அவனுக்காக தூக்கி உங்ககிட்ட கொடுத்திருக்கேன், அவன் மட்டும்தான் இப்ப எனக்கு ஒரே ஆதரவு, அவனை மட்டும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க என்று கையெடுத்து கும்பிட அழுதுகிட்டே படுக்க போனவள் இனி வர நாட்களில் என்ன நடக்க போகுதுன்னு பயந்துகிட்டே படுத்தாள். கரும் இருட்டு, வரிசையாக மரங்கள் மட்டும் நின்று கொண்டிருந்தது. இலைகள் கூட ஆடவில்லை. சிலை மாதிரி நிற்க நாகன் அந்த இடத்தில் ஓடிக்கொண்டு இருந்தான். ஓட ஓட நிலா வெளிச்சத்தை தவிர வேற எந்த வெளிச்சமும் இல்லை. அவனுக்கு மூச்சரித்தது. அம்மா, அம்மா என்று கத்தினான். கேட்க ஆள் இல்ல. பெரிய குகைக்குள் நுழைந்தான். அங்க யாருமே இல்லை. புகை மண்டலமாக இருந்துச்சு. அதை தாண்டி போக போக மகுடி ஊதுற சத்தம் கேட்க சின்ன பாம்புகள் படமெடுத்து ஆட அவன் பயந்து கத்த ஆரம்பித்தான். ஒவ்வொரு பாம்பாக தள்ளி விட்டு முன்னே போக அங்க பெரிய நாகராஜா சிலை மட்டும் இருக்க காதுல ஒரு குரல், இங்க எதுக்கு வந்தாய்? இன்னும் என் கணவனை சாகடிக்கவா? இங்கிருந்து ஓடிப்போ, நான் என் கணவனை பார்த்து கொள்வேன், ஓடிப்போ. அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தவன் 50 அடி உயரத்தில் ஒரு பெரிய பச்சை நிற 7 தலை நாகத்தை பார்த்தான். அம்மா என்று கத்தினான். மல்லிகா அவன் முடியை தலையிலிருந்து தடவி கொடுத்து, நான் இருக்கேன்பா, பயப்படாத, என்னாச்சு, கனவு கண்டிருப்ப என்று சொல்ல அவன் எழுந்து உட்கார்ந்து, அம்மா, ஒரு பெரிய பாம்பு 50 அடி உயரமா, பச்சை கலர்ல இருந்துச்சு, பாம்பு என்ன கொத்த வருதுமா, ரொம்ப பயமா இருந்துச்சு என்று நடுங்கினான். கைகள் நடுங்க பயத்தில் அவன் உடம்பு மறுபடியும் பச்சையானது. கைகள், கால்கள், உடம்பு ஃபுல்லா செதில்கள், கண் கோல்டன் கலராக மாறியது. நாக்கு 2ஆக பிரிந்தது. மல்லிகா ஒரு அடி தள்ளி நின்றாள். நான் உங்கள் தேன்மொழி சுராமிகா. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல 2 வார்த்தையாவது சொல்லிட்டு போங்க. நீங்க கமெண்ட் போடுறது வந்து எங்களுக்கு அடுத்த கதை எழுதுறதுக்கு இன்னும் ஆர்வமா இருக்கும். எந்த இடத்துல தப்பு செஞ்சாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் கமெண்ட் போட்டுட்டு போங்கன்னு நாங்க சொல்றோம். முடியலன்னா ஒரு ஹார்ட்டாவது தந்துட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. டெய்லி மாலை 6 மணிக்கு இந்த தொடர் வரும். கியூட் பேபி தொடர்ல வந்து எல்லாரும் கொஞ்சம் லாங்கா வைங்கன்னு சொன்னனால இது ஈவினிங் 6 மணிக்கு ஒரு எபிசோடு வரும். அதுக்கப்புறம் நைட் ஒரு 9 மணிக்கு இன்னொரு எபிசோடு வரும். ஒரு நாள் 2 எபிசோடு போடுறேன். ஓகேவா? தேங்க்யூ.